அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு இன்று இரவு 7:30 மணி வரை கூட சந்திராஷ்டமமாக இருப்பதனால் எல்லாவற்றிலும் சற்று பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்ல பலன்களாக இருக்கும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முதலிலேயே நீங்க ஏதாவது ஒரு அனீசினஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவத்தை நாட வேண்டும். அலட்சிய மனோபாவம் இருந்தால் அது தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. சற்று நிதானமும் பொறுமையும் எல்லா விஷயத்திலும் கடைபிடிப்பது இன்று கும்பத்திற்கு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மீனராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மீனராசிக்கு இன்று நாள் முழுவதும் இரவு 7:30 மணி வரை 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன், இரவுக்கு பிறகுதான் சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. இன்றைய பணி நாளுக்கு இவங்களுக்கு மனதில் ஓரளவிற்கு தெளிவும் நிம்மதியும் ஏற்படலாம். ஒரு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல சிறப்பான முடிவெடுக்கக்கூடிய நல்ல திறனாக நிறைய விஷயங்கள் ஏற்படும். குழந்தைகளுக்கான சில விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்று அமையும். ஆனால் வாழ்க்கை துணையோடு சிறிது அனுசரித்து செல்வது, அவங்களுடைய மூட் ஸ்விங்ஸ் உங்களுக்கு நீண்ட நாட்களாக ஒரு இரிட்டேஷனை கொடுக்கலாம். ஆனாலும் இது கிரகத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு சற்று பொறுமையாக இருப்பது, அமைதியாக சென்று விடுவது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 புதன்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.